ஸ்டார்ட் டுடே எபிசோட் ரொம்பவே கோவமாக இருக்காங்க ராஜி. ஏன்னா கதிர் சொன்ன விஷயங்கள் அவங்களுக்கு அந்த அளவுக்கு கோவம் வருதை பற்றி யோசிச்சு செம கடுப்பாக வந்து கோலம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன் ராஜி ஏன் ஒரு மாதிரி இருக்க, நைட்டெல்லாம் தூங்கலக்கா அப்படின்றாங்க. தூங்கல என்ன கதிர நீயும் ரெண்டு பேரும் செம்ம ரொமான்ஸ் போல அப்படின்றாங்க. அக்கா நீங்கள் வேறக்கா, எனக்கு அது நினச்சாலே கோவமாக வருதுன்றாங்க. வேற ஒன்று நடந்திருக்குமோ, என்ன நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க மீனா. அதுக்கு மயில் என்ன சொல்லுவாங்கன்னா, அதாவது பிரச்சனைலாம் தெரிஞ்சு நம்ம மாமா வந்து அரிசி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி உங்களுக்கும் பிடிக்காத கல்யாணம்னு சொல்லிட்டு இன்னுமே அவங்களுடைய அம்மா தான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகல ராஜி அப்படின்றது ராஜி கவலையாக இருக்கணுவாங்க. கேட்டு ஷாக் ஆகுறாங்க. உடனே வந்து என்னக்கா பேசிட்டு இருக்கீங்க, நான் இருக்கிறத தானே சொன்னமீனா அப்படின்னுவாங்க. அப்புறம் ராஜி கோவமாக உள்ளே போகவும் அவங்களுடைய அத்தை வராங்க. ஏன்டி என்னடி சொன்னீங்க, அப்படி ஏன்டி அவ்வளோ கோவமாக போராடுவாங்க. அத்தை மயிலக்கா இப்படி சொன்னாங்கன்றத சொல்லுவாங்க. மயில் நீ மாசமாக இருக்கிற, நான் பொறுமையாக இருக்க, மாசமாக இருக்கும்போது எதுவும் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன், என்ன பேசிட்டு இருக்க மயில நீ அப்படின்னுவாங்க. இல்ல அத்தை அது வந்து நீ பேசாத உள்ள போ அப்படின்வாங்க. நான் எது பேசினாலே தப்பு அப்படின்னு மயில் கவலையோடு போறாங்க. அத்தை அப்படியெல்லாம் நடக்காது இல்லை, ஏண்டி அப்படியே நடக்க போது வந்து கூப்பிட்டுருவாங்களோ, கூப்பிட்டாலையும் கண்டிப்பா ராஜி போக மாட்டான்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ராஜாவோட வீட்டுல எங்க என்னாச்சு, குமார வெளியே எடுக்கிறதுக்கு எல்லாம் பார்த்துட்டு வந்தீங்களா, எல்லாம் பார்த்தீங்க சொல்லலையே உனக்குன்றாங்க. இல்லைங்க சொல்லல, ஒருவேளை அவன் வேலையில மறந்து போயிருப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நாளைக்கு குமார் வந்துடுவான் அப்படிங்க சந்தோஷம் நன்றாங்க. ஏங்க இந்த மாதிரி ராஜியும் அரிசியும் ரெண்டு பேரும் ஒரு சூழ்நிலை இருந்தாங்கன்னு சொல்லிட்டு ராஜியை சொன்னா, அரிசியா தான் வீட்டில் வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க, இன்னும் நம்மளோட வீட்டில் இருந்து யாரும் கூட்டிகிட்டு போகலன்ற மாதிரி தானே ராஜி அன்னைக்கு பேசினா. நம்ம ஏங்க நம்ம பொண்ணு நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடக்கூடாது, பிடிக்காத கல்யாணம் தானே, சந்தோஷம் இல்லைன்னு தானே சொன்னா. இப்போ வரைக்கும் நானுக்கு அதில் சந்தோஷமா வாழ்றேன்னு ஒரு வார்த்தை சொல்லலையேங்க, நம்ம பொண்ணு நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடலான்றாங்க. சரி நம்ம யோசிக்கலாம் அதை பற்றின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ராஜி கோவமா உள்ள இருக்காங்க. கதிர் என்னாச்சுன்னு கேட்கவும் கோவப்பட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்க பார் உனக்கு என்ன பண்ண ஒன்றும் இல்லைன்னு மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன பிரச்சனை, நேற்று நடந்ததை யோசிக்க கூட தோணலை, வேற ஒன்று நடந்துச்சு காலையில், வேற என்ன நடந்துச்சு, மயில கறந்துட்டு அரிசி பிரச்சனை தெரிஞ்சு வீட்டை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இந்த மாதிரி வந்து ராஜி அவங்களுடைய அம்மா கூட்டிகிட்டு போயிடுவாங்கன்ற மாதிரி சொன்னாங்க அப்படின்னுவாங்க. கேட்டுட்டு கதிர் ஆமாம் இது நல்லா இருக்குல்ல, உங்களுடைய அம்மா வந்து கூட்டிகிட்டு போனால் நல்லா தானே இருக்கும், கூட்டிகிட்டு போனால் நீ போயிடு அப்படின்ற மாதிரி சொல்லவும் ராஜி கோவப்பட்டு அந்த டவுல் எடுத்து கதிர் மேலேயே போடுறாங்க. என்ன ஆச்சுன்றாங்க. உன்னெல்லாம் மனுஷனா என்னன்னே தெரியல நீ அப்படின்றாங்க. இன்னும் உனக்கு விவரமே பத்தல இல்லை, இன்னும் 10 அரியர், ஏன் 40 அரியர் கூட நீ வெய்ய அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாரு என்ன நினைச்சிட்டு இருக்கும் மனசுல, ராஜி நான் சொல்றது உனக்கு புரியலையா, நீயும் போயிட்டு அங்க சந்தோஷமா இருப்பில்ல, பிடிக்காத கல்யாணம் தானேன்னுவாங்க. கதிர்கிட்ட கத்திட்டு போயிடுவாங்க. ராஜி என்ன சொன்னாண்டு இப்ப இப்படி கோவப்படுறா அப்படின்ற மாதிரி ஒன்றும் தெரியாத வெள்ளந்தி மாதிரி வந்து கதிர் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் குமார் வீட்டுக்கு வந்துருவாங்க. வந்ததும் ஆர்த்தியில எடுத்து உள்ள கூட்டிட்டு போறாங்க. குமார் வந்துட்டு குமார் சந்தோஷம் எனக்கு அம்மா நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு உள்ள கூட்டிட்டு போவாங்க. சரவணன் இருந்துட்டு அப்பான்ட்டாங்க, வட சரவணா சாப்பிடு அப்பா. குமார் வெளியே வந்துட்டா, என்னடா சொல்றேன், ஆமாப்பா ஆர்த்தி இப்பதான் உள்ள கூட்டிட்டு போனாங்க. ஆமா அவன் பெரிய சாதனை பண்ணிட்டு வந்திருக்கான் பாரு, அவன் கார்த்தி வேற அப்படின்னு கோமதி சொல்றாங்க. இங்க பாரு அரிசிமா, அவன் வெளியே வந்துட்டா நீ பயப்படாத, நாங்கெல்லாம் இருக்கோன்றாங்க, உன் பக்கம் கூட நெருங்க முடியாது. அரிசி நீ கவலைப்படாத, அவன் பக்கம் நெருங்கிடுவானா, நாங்க இருக்கோம் அண்ணனுங்க அப்படின்ட்டு எல்லாம் ஆறுதல பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் ராஜி கோவமாங்கிறது கிளம்புறாங்க. அதுக்கப்புறமா வீட்டுல பாத்தீங்கன்னா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. எப்படிப்பா இருந்துச்சு சாப்பாடு, ஜெயில் சாப்பாடு, ஹேண்டி அவன் ஏதோ ப்ரோக்ராமுக்கு போயிருந்தான், ஜெயிலுக்கு போய் வந்தான், அவனுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க விடு, கறி வாங்கிட்டு வந்திருக்க, நல்லா வாய்க்கு ருசியா அவனுக்கு சமைச்சு போடுன்னு சக்தி சொல்றாங்க. சரிங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க குமார். இங்க அரிசியை ராஜியை பத்தி பேசுனீங்களா குமார் கிட்ட, இல்ல என்ன பேசுனீங்களான்னு கேட்குறீங்கன்னு குமார் கேட்கவும், ராஜியை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலான்னு இருக்கோம், அரிசி அவங்க வீட்டுக்கு போயிட்டா ராஜியை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரதை பத்தி நாங்க யோசிச்சோம் குமார்ன்றாங்க. கேட்ட குமார் எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. அடுத்த குமாரோடைய பிளான் என்ன, அதாவது ராஜியை கூட்டிட்டு வந்தா ராஜி வருவாங்களா இல்ல பெரிய பிரச்சனை நடக்க போதான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.